வணக்கம் சாகச நண்பர்களே. நான் தான் உங்கள் சயின்டிஸ்ட். உலகத்தில் அறிவியல் விளக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு மர்மம் தான் இந்த பெர்முடா முக்கோணம். இந்த முக்கோணம் உண்மையிலே அபாயகரமானதா அல்லது கற்பனையா? விஞ்ஞானத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பகுதியை பற்றி மக்கள் நம்புகிற பயப்படுற டாப் 3 கட்டுக்கதைகளை இப்போ பார்க்கலாம் வாங்க. கட்டுக்கதை நம்பர் 1, வேற்றுக்கிரகவாசிகளில் தலமும் கடத்தல்களும். இந்த கதை தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போகுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கோணத்தில் காணாமல் போன கப்பல்கள், விமானங்கள் இவையெல்லாம் வேற்றுக்கிரகவாசிகளால் கடத்தப்பட்டிருக்குன்னு. கடலுக்கு அடியில் வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவங்களோட ஒரு பெரிய ரகசிய தலம் இருக்குதாம். இந்த தளத்துக்கு மேலே பறக்கும் அல்லது பயணிக்கும் எல்லாத்தையும் ஒரு சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு மூலம் உள்ளே எடுத்து தடயமே இல்லாமல் கடத்திடுறாங்களாம். அதனால தான் எந்த சிதைவுகள் கிடைக்கிறதில்ல. கடத்துகிற வேற்றுக்கிரகவாசிகளாக இருந்தால் அங்கே தடயம் இருக்க வாய்ப்பில்லை தானே என்று குறிப்பிடுறாங்க. கட்டுக்கதை நம்பர் 2, அட்லாண்டிஸ் நகரத்தின் சாபம். இந்த நகரம் சாபங்களால் நிறைந்த நகரமாக இருக்கிறதால அங்கு வார மின்னணு சாதனை மொத்தமாக பொசுக்கி கட்டுப்பாடு இல்லாமல் ஆக்குறது என்று நம்பப்படுகிறது. 3வது கட்டுக்கதை காலப்பிளவு மற்றும் பரிணாம வாயில். இது ரொம்பவே த்ரில்லரான கதை. பெர்முடா முக்கோணம் ஒரு சாதாரண கடல் பகுதி இல்லை, இது ஒரு பரிணாம வாயல் அல்லது காலப்பிளவு. ஒரு கப்பலோ விமானமோ இந்த வாயிலுக்குள்ளே நுழைந்த உடனே அது வேறு கிரகத்துக்கோ அல்லது காலத்துக்கோ இல்லைன்னா வேறு ஒரு பரிமாணத்துக்கோ எடுத்து செல்லப்படுதுன்னு நம்பப்படுது. அதனால தான் அது பூமிக்கு திரும்பி வர முடியாமலே போகுது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த 3 கட்டுக்கதைகளில் நீங்கள் எதை ரொம்ப நம்புறீங்க? இதில் உண்மை இருக்கா இல்லையா? விஞ்ஞானம் இந்த கட்டுக்கதைகள் எதையும் உறுதிப்படுத்தலை, ஆனால் இந்த மர்மங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய கற்பனை உலகத்தையே உருவாக்குது. இந்த கட்டுக்கதைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ